அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய் டேக்ஸ் ஓவர் அஸ் 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்தியாவோட 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி.ஆர். பிரஸ் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இவர பொறுத்தவரைக்கும் இத பேசிக்கா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 2 படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஹரிலால் கன்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்.வி. சந்திரசூட். ஓகேங்களா? லாங்கஸ்ட் சர்விங் அப்படின்னா ஒய்.வி. சந்திரசூட். இதே ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் நாராயண் சிங் அப்படிங்கிறவரு ஷார்ட்டஸ்ட்டா இருந்திருப்பாரு. 17 நாள் மட்டும் தான் இருந்திருப்பாரு. அடுத்தது இந்தியாவோட 50th சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டி.ஒய். சந்திரசூட். சரியா? பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா ஐ மீன் இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் அது ரிலேட்டடா எஜுகேஷன் ரிலேட்டடா அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பு செய்தி தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இதுல இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் புரோகிராம். ஓகேங்களா? அண்ணல் அம்பேத்கர் பேர்ல வெளிநாட்டுக்கு போய் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த திட்டத்துக்கு கீழ பயன்பெறணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது ரூ. 3,00,000 இருக்கணும். ஸோ இப்போ இந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3,00,000 இருந்தத 12,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆ ஆனுவல் ஃபேமிலி இன்கம் முன்னாடி 3,00,000 இருந்தா தான் இந்த திட்டத்துக்கு கீழ பெனிஃபிட் ஆக முடியும். இந்த திட்டத்துக்கு கீழ நம்ம போய் வெளிநாட்ல நம்மளோட மேற்படிப்புகள படிக்க முடியும். ஆனா, இப்போ 3,00,000 இருந்து 12,00,000 இன்கிரீஸ் பண்ணனால, நெறைய பேர் பெனிஃபிட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி 3,00,000 இருந்தப்ப 2020, 21ல பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கீழ 9 பேர் தான் பயனாளிகளா இருந்தாங்க. ஆனா, இப்போ 176 பேர் வந்து பயனாளிகளா வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் தமிழக அரசாங்கம் இந்த ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண மூலியமா நெறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ இப்ப வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எவ்வளோ அரசாங்கம் உதவி பண்றாங்கன்னா, அப் டூ 36 லேக் வரைக்கும் அரசாங்கம் இவங்களுக்கு உதவி பண்றாங்க. 36 லேக் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டா தான் இருக்கும். இப்ப நம்மளே வெளிநாடு போறோம் அப்படின்னா, அங்க போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு தான் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மீன்வைல் அந்த பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கே கரெக்ட்டா இருக்கும் இந்த அமௌண்ட்லாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு உதவியா அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செய்திய தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல அந்த எலிஜிபிலிட்டி 36 ஐ மீன் அந்த 3,00,000 இருந்து 12,00,000 இன்கிரீஸ் பண்ணது. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 36,00,000 வரைக்கும் காசு குடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க சீஃப் ஜஸ்டிஸ பத்தி தான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய் குமார் இஸ் யுபிஎஸ்சி சேர்மன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ யுபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்பே பார்த்தோம்னா, வாட்ச் டாக் ஆஃப் மெரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? யுபிஎஸ்சி அப்படிங்கிற அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 315ல இருந்து 323 வரைக்கும் இருக்கு. பார்ட் 14ல வந்து இருக்காங்க. இதோட சேர்பெர்சன், மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யார் அப்படின்னா, பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. சரிங்களா? சோ இவங்களோட காம்போசிஷன் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கா? அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னு பார்த்தா கிடையாது. காம்போசிஷன வந்து டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட்ன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆனா யூசுவலா 9ல இருந்து 11 மெம்பர்ஸ் வந்து இந்த யுபிஎஸ்சி போர்ட்ல வந்து இருப்பாங்க. சரியா? சோ இதுல இப்ப சேர்பெர்சனா அஜய் குமார் அப்படிங்கிறவர அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா, 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இருப்பார். சரியா? பேசிக்கான டேட்டாவ பார்த்திருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆன்டி நக்சல் ஆப்பரேஷன். அதாவது இந்தியாவோட சிஆர்பிஎஃப் இருக்காங்க இல்லையா? இந்த சிஆர்பிஎஃப் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நக்சல் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறத உருவாக்கணுங்கிறதுக்காக சத்தீஸ்கர், தெலுங்கானா பார்டர்ல ஆ இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்ல வந்து ஒரு ஆப்பரேஷன கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நக்சலைட் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணி அவங்க லீடர்ஷிப்பயே வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஆப்பரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஆப்பரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் சரியா? ஸோ இந்த ஆப்பரேஷன பொறுத்தவரைக்கும் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவோட பார்டர்ல சரியா? ஸோ கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியாவோட பர்த் ரேட்ட பத்தி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவோட பர்த் ரேட் எப்படி இருக்கு? இந்தியாவுல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட பர்த் ரேட் எப்படி இருக்கு? அப்படிங்கிற டேட்டாவ சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்தியாவோட பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 19.3 அப்படிங்கிற ரேட்ல இருக்கு. சரியா? கான்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 1.12% வந்து இயர் ஆன் இயர் ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1% வந்து 1.12% வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ இந்தியாவோட பர்த் ரேட் 2021 படி பார்க்குறப்ப, நம்மளோட பர்த் ரேட் 19.3 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, ஒரு சில ஸ்டேட்ஸோட பர்த் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆவரேஜ விட 2 மடங்கு கம்மியா இருக்கு. 2 மடங்கு வேகமா டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படின்னு குடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு. இந்த 3 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1%ல கம்மியாயிட்டு வருது. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷமும் 1.12% கம்மியாயிட்டு வருது. ஆனா, தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 2.35% நம்மளோட பர்த் ரேட் கம்மியாகுது. இப்போ ஒரு வருஷத்துல 100 இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வருஷத்துல பார்க்குறப்ப இதுலேருந்து ஒரு 2.25% கம்மியாகுது. 2.35% கம்மியாகுது. அந்த மாதிரி ரேட்ல கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல் டிக்ளைன விட இந்த 3 ஸ்டேட்லயும் டிக்ளைன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட். ஓகேங்களா? ஒரே ஒரு ஸ்டேட்ல மட்டும் தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல மட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இத ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஃப்ஆர், ஜிஆர்ஆர் அப்படின்னு சொல்லி 2 குடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப்ஆர்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஒரு விமன் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எவ்வளோ குழந்தைகள பெத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டிஎஃப்ஆர். சரிங்களா? இதுவே ஜிஆர்ஆர் அப்படின்னா என்னன்னா, கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள பத்தி பேசுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா வளர்ந்து, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள பெத்துக்குவாங்க இல்லையா? ஸோ அந்த ரேட்ட தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, கிராஸ் ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது ஒண்ணு புதுசா இருக்கக்கூடிய ஒரு டெர்ம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ இது 2யும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.